friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பஞ்சாபி ஸ்டைல் கதி பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு தயிர் பேஸ்ட் குழம்பு. முக்கியமா ஒயிட் ரைஸ் அப்புறமா ஜீரா ரைஸ் புலாவ் எல்லாத்துக்குமே அட்டகாசமான சைடு டிஷ்ஷா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பேஸை வந்து நம்ம ரெடி பண்ணனும். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி அந்த காஞ்ச வெந்தயத்தோட இலைகள். இது சேர்க்கும்போது அந்த வாசனை அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். ஒருவேளை நம்ம வீட்டில் இல்லைன்னா இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கணும். நான் வந்து 1/2 கப் தயிர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி திக்னஸ் இருக்கக்கூடிய தயிரில் 1/2 கப். அப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். அதனால எல்லாமே கலந்ததுக்கு அப்புறமா நம்ம கடைசியாக தண்ணி சேர்த்தா போதும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். நமக்கு வந்து 5 கப் தண்ணி வேணும். 5 கப் தண்ணியும் ஃபஸ்ட்டே நான் சேர்க்கல. நம்ம வந்து ஓரளவுக்கு எத்தனை ஒரு 3 கப் போல் நான் தண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து மீதியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நமக்கு இப்படி தான் இருக்கணும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ கடுகு வெந்தயம் இந்த மாதிரி பொரிஞ்சதும் இதில் ஒரு வெங்காயம், கூடவே 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இலை, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், கடைசியாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் இருக்கும்ல அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அப்படிலாம் நம்ம வந்து மல்லி தூளாக சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி சேர்க்கும்போது அதோட வாசனை வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குற அந்த இது நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல கலந்து ரெடியாக வச்சுக்கக்கூடிய அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி, மொத்தத்தில் 5 கப் தண்ணி. இப்போ தண்ணி பார்க்குறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இது வந்து ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் போல் கொஞ்ச நேரம் வெந்து வரணும். அப்போ தான் வந்து அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் போல் அது வந்து வேகணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த பதம் அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வரும். இருக்கட்டும். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து உள்ளே சேர்க்கக்கூடிய அந்த பக்கோடா ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். அப்படி இல்லைனா வந்து நம்ம உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இல்லை வந்து நம்ம நீளமாக நம்ம கடையில் வாங்குகிற பக்கோடா மாதிரி பண்ணுறதுனால நம்ம பண்ணலாம். இது கூடவே கொஞ்சம் நிறைய ஒரு 1/4 கப் போல் மல்லி இலை அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கம்மியாகவே போதும். அப்புறமா மசாலாவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல மல்லி விதைகள் அதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கொஞ்சமாக சோடா உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனை விட குறைவாகவே நமக்கு சோடா உப்பு போதும். இப்போ இதில் வந்து நம்ம கடலை மாவு சேர்க்க போகிறோம். 1 கப் கடலை மாவு, கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவை இருக்காது, குறைவாகவே போதும். இப்போ பார்த்தோம்னா நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நமக்கு வந்து குழம்பு சைடில் ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து பக்கோடா எல்லாமே போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நான் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா லைட்டாக சூப்பராக வந்திருக்கு. வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிட்டு எடுத்து வெளியே வச்சிடலாம். அதே மாதிரி அடுத்த பேட்சை நம்ம பொரிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சுட சுட சூப்பரான பக்கோடா ரெடி ஆகிரும். பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெளியே நல்லா கிறிஸ்பியாக அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்மளோட குழம்பு பார்த்தோம் அப்படின்னா நல்லா குறைஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்க்கல, அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 35 நிமிஷம் போல் ஆச்சு. பாருங்கள், அது வந்து அப்படி குறைஞ்சி நல்லா அந்த பதம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் திக்கான கிரேவி மாதிரி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா அது வந்து அப்படியே குறைஞ்சி கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ இது மேலே வந்து நம்ம தாளித்து சேர்க்கணும். அது வந்து இன்னும் ஒரு நல்ல ஃப்ளேவர் ஆட் பண்ணும். அதுக்காக 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா எண்ணெய் சேர்க்குறதுனாலும் ஓகே தான். இப்போ இது கூடவே 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் நம்மளோட மல்லி விதைகள், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த சீரகம் ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துருக்கக்கூடிய மல்லி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 அரை டீஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்படின்னா நம்மளோட சாதாரண மிளகாய்த்தூள் சேர்க்குறதுனால சேர்க்கலாம். இது வந்து அந்த கலர் வந்து நமக்கு நல்லா கொடுக்கும், அதுக்காக தான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு கலந்துட்டு அப்படியே நம்மளோட குழம்பு மேலே சேர்த்துட்டு பட்டும் படாத மாதிரி நம்ம லைட்டாக கலந்து விட்டுறணும். ஃபுல்லாக கலந்து விடுறதுனாலும் கலந்து விடலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே அந்த எண்ணெய் மேலே மிதந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாகவே பக்கோடா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சர்வ் பண்ணும்போது அந்த பக்கோடாவை சேர்த்தா போதும். இல்லைனா உள்ளே சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் கூட அது கிறிஸ்பியாக இருந்த மாதிரி இருக்கும் நம்ம சர்வ் பண்ணும்போது சேர்க்கும்போது. டடா, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான சிம்பிளான ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்மளோட மோர் குழம்பு மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து திங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படியே அந்த பக்கோடா வச்சு சாப்பிடும்போது ஆஹா, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. கடைசி அந்த தாளித்து சேர்க்கும்போது அது எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.